सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நாங்கள் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரிவேசிக்காக இந்த தேர்வு எப்போ நடக்குது அப்படின்னா பிப்ரவரி 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் தேர்வு நடக்குது. ஹையர் எக்ஸாம் இது ப்ரிவேசிக்கா காலையில் ஃபஸ்ட் பேப்பர், மதியம் செகண்ட் பேப்பரு, 11ஆம் தேதி தேர்ட் பேப்பர் நடக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக பார்க்குறோம். ஏற்கனவே உங்களுக்கு கீழே கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக விட்டுருக்கேன். இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு உங்களுக்கு விடுறேன். இதை பார்த்துங்க. இப்போ ஒவ்வொரு ரோம் லெட்டருக்கு நம்ம ஹெட்லைன்ஸ் மட்டும் ரீட் பண்ணுறோம். அதை லிசன் பண்ணிக்கோங்க. இதை வச்சு டெஸ்ட் எழுதுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு 90 மார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. फर्स्ट ओमन किन्ही 5% के बुद्धर एक या दो वाक्य में लिखिए அப்படின்றாங்க. இங்கே 5 வினாக்களுக்கு மட்டும் விடை எழுதுக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்களா இங்கே இதில் மொத்தம் 8 கொஷின் கொடுத்துருக்காங்க. எந்த கொஷின் தெரியுமோ அந்த கொஷினோட நம்பர் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதணும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். மொத்தம் டோட்டல் மார்க்ஸ் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க 10 மார்க்ஸு. செகண்ட் ரோமன் கிஷி ஏக்கு கவிக்கா பரிச்சு தீஜியே அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட இங்கே ஆத்தருடைய நேம்ஸு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆத்தருடைய அவங்களுடைய பரிச்சு அவங்கள பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் எனி 1 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த தேதி தெரியுமோ அவங்களோட மட்டும் எழுதுங்க. இந்த இடத்துல ராம்தாரி சிங் தினகர் அப்படின்னு அவங்கள பற்றி தெரியும்னா ஃபஸ்ட்டு 1ன்னு போட்டு நீங்கள் ரைட் பண்ணி எழுதலாம். இதுக்கு மார்க்ஸ் 5 மார்க்கு. தேர்ட் ரோமன் கிசி ஏக்கு கவிதாக்கா சாராம்ச லிக்கு. இது போயம்ல ஒரு எஸ்ஏ. இது மற்ற டோட்டலாக பார்த்தீங்களா இங்கே 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனி 1 மட்டும் எழுதினா போதும். இதுக்கு 10 மார்க்ஸு. किन्ही तो पत्यांश का संदर्भ சகித்து பாவ சம்ஜாயே. இதுக்கு குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க, பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. அவங்களே இங்கே இந்த பத்தியாம்சம் அப்படின்னா அவங்களே பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்து என்ன எதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த போயம் வச்சு என்ன பண்ணினீங்க, இந்த குறிப்பு எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த குறிப்பில் என்ன எழுதுனா அந்த போயம் எந்த போயம்லேருந்து அந்த தலைப்பு எழுதி அந்த போயம் ஆத்தர் யார் ரைட் பண்ணாருன்றது அவருடைய நேம் எழுதணும். அப்புறம் இதுக்கு அந்த பாவா அப்படின்னா இதுக்கு பொருள் வச்சு எழுதணும். இதுக்கு ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. இதை மொத்தம் டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனி 2 மட்டும் அட்டன் பண்ணி எந்த கொஷின் தெரியுமோ அது இந்த நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கின்கி தோ பத்தியாம்ச கா சந்தர்ப்ப சாகித்து பாவ சம்ஜாயே அப்படின்னா இங்கேயும் இந்த மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி போய் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் அதில் 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எனி 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. சிக்ஸ்த் ரோமன் கண்டஸ்ட் தோஹே கா ஜியோன் லிக்கியே அப்படின்றாங்க. தோஹே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆரம்பமும் முடிவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே நீங்கள் அவங்க இந்த தோஹே அப்படிங்கும்போது நீங்கள் எழுதி ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸு. இதை ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். அவங்க 5 மார்க்ஸு. किन्ही 5% के उधर एक या दो वाक्य में लिखिए அப்படின்றாங்க. மொத்தம் 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் 5 வினாக்களுக்கு மட்டும் நீங்கள் 1 வாக்கியம் அல்லது 2 வாக்கியத்தில் விடை எழுதுக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. மொத்தம் டோட்டலாக இதுக்கு 10 மார்க்ஸு. எந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியுமோ அந்த நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதிலே இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு பாதி ஆன்சர் இருக்குது. கொஷினை நல்லா நீங்கள் படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப 2 மார்க் வரும். एट्थ रोमन किन्ही 3% के उधर 5 வாக்கியமே லிக்கியே அப்படின்றாங்க. அந்த டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சரு 3 வாக்கியங்களை எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு மார்க்ஸ் ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. மொத்தம் டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. எனி 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். கிசி ஏக்கு பாட்டுக்கா சாராம்சம் லிக்கியே அப்படின்னு இதுலேருந்து எஸ்ஏ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஏலேருந்து எனி 1 எழுதுங்க. இதுக்கு 10 மார்க்ஸு. லாஸ்ட் ரோமன் 10th ரோமனில் கின்கி தீன்கி சந்தர்ப்ப சகித்து
வியாக்கியா கீஜே அப்படின்னு இதுக்கு வந்து குறிப்பு வந்து இதுக்கு குறிப்பு எழுதிட்டு இது வந்து வியாக்கியானம் இதுக்கு வந்து விளக்கம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. மொத்தம் வந்து 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். நன்றி, தன்யவாத்.